தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18, 20 ஆகிய 2 வசனங்களை நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். 20வது வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பு தேவப்பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த 2 வசனங்களிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது விசுவாச வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை அல்லது தேவன் நமக்கு நன்மை செய்வதற்கு விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி எத்தனையோ ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கடந்த காலங்களில் ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏறெடுத்த பல ஜெபங்களுக்கு சரியான பதில் வராமல் அல்லது அற்புதத்தை பெற முடியாமல் அல்லது அற்புதத்தை பெறாமல் இன்றைக்கு வரைக்கும் பல விதமான கேள்விகளோடு கூட மனசோர்ந்து போய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதம் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்குத்தான். நீங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதம் பெறுவதற்கு ஏதுவாக இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். எனவே இந்த நிகழ்ச்சியை தவறாமல் தொடர்ந்து பார்க்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சில வருஷங்களாக அவன் படுக்கையிலே கிடக்கிறான். அவனுக்கு தெய்வீகமான ஒரு சுகம் அல்லது மருத்துவமான ஒரு சுகம், ஏதோ ஒரு விதத்தில் அவன் சுகமடைய வேண்டும். ஆனால் அவனுடைய சுகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காரணம் என்னவென்றால், இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு சில நண்பர்கள், சில மனுஷர் அவனை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு தூக்கி கொண்டு வருகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அப்படி தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த மனுஷனுடைய பின்னணியம் என்ன? அவனுக்கு யாருமே உதவுவதற்கு இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலும் சகாயம் செய்ய யாரும் இல்லை. முற்றிலுமாக மற்றவர்களுடைய சகாயத்தை நாடி தன் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது, சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய வார்த்தையை பேசி அநேக வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்குகிறார் என்கிற காரியம் அங்கே கேள்விப்படுகிறது.
17வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்போ இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கி இருக்கிறார். அநேக வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். அந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் அடுத்த பகுதியில், முந்தின பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வந்து சுகம் பெறுகிறான். இப்படி நிறைய வியாதிஸ்தர்களை இயேசு சுகமாக்கி கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்து அநேகரை இயேசு விடுவித்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப நாட்களாக படுக்கையில் கிடந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு சுகம் தேவை. அந்த சுகத்துக்கு அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனுடைய கிராமத்தை சார்ந்த, அவனுடைய பகுதியை சார்ந்த ஒரு சில வாலிபர்கள் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த மனிதனை தான் படுத்திருந்த அந்த கட்டிலோடு கூட தூக்கி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த மனுஷனை அந்த வீட்டினுடைய கூரையை அப்படியே பிரித்து அந்த கூரையின் வழியாக அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக கட்டிலின் வழியாக இறக்குகிற சம்பவம் அங்கே பார்க்கிறோம். அதில் 19 வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். பாருங்கள், ஒரு வீட்டினுடைய கூரையை பிரித்து அந்த வியாதிப்பட்டு கிடக்கிற திமிர்வாதமாக, தளர்வாதமாக, நரம்புகளெல்லாம் செயல்படாமல், கால்களெல்லாம் செயல்படாமல் படுக்கையாக கிடந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை கட்டிலின் வழியாக கூரையை பிரித்து கீழே இறக்குகிற சம்பவம் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. உடனே இயேசு ரொம்ப ஆச்சரியமாக இதை பார்க்கிறார். காரணம், அவர் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜனக்கூட்டம் ரொம்ப இருக்கிறாங்க. அந்த மனுஷனை வியாதிஸ்தனை வாசல் வழியாக உள்ளே கொண்டு போக முடியலாம். காரணம், எல்லாரும் வியாதிஸ்தர்கள். ஏராளமான ஜனங்கள் சுகத்துக்காக அந்த வீட்டுக்கு உள்ளதாக காத்து கிடக்கிறார்கள். அப்போ இந்த 4 பேரும் நினச்சாங்க, இவனுக்கு எப்படியாகிலும் சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த மனுஷர்கள் ஓட்டை பிரித்து, வீட்டுடைய கூரையை பிரித்து அவனை வீட்டுக்குள்ளாக இறக்குகிற சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே 20வது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. பார்த்தீங்களா, அங்கே அந்த மனுஷர்களுடைய விசுவாசம் முக்கியப்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 4 பேரும் அவங்க செஞ்ச கிரியைகளில் அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. ஒருவேளை வாசலில் வந்து நின்று ஜனக்கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, வேற ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் போய்விடவில்லை. அந்த வியாதிஸ்தனை வெளியில் வச்சுட்டு இயேசு எப்படியாகிலும் வீட்டை விட்டு வெளியே வருவார், அப்பொழுது இவனை பார்த்து சொஸ்தமாக்குவார் என்றும் போகவில்லை. அந்த மனுஷர்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம். வீட்டினுடைய மேற்கூரை பிரிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த மனுஷனுக்கு இன்றைக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவங்க எடுத்த, விசுவாசத்தோடு கூட எடுத்த அந்த முயற்சி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீக சுகத்தை அந்த மனுஷனுக்கு கொண்டு வந்தது. இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ சூழ்நிலைகளெல்லாம் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா? அல்லது சூழ்நிலைகள் சாதகம் இல்லாவிட்டாலும் நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கும். ஒருவேளை படுக்கையில் கிடக்கிற அந்த மனுஷனுக்கு விசுவாசம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த 4 பேருடைய விசுவாசம் அந்த மனுஷனை சொஸ்தமாக்கியது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய மனைவிக்கு, கணவருக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய விசுவாசத்தை வைக்க நீங்கள் முன் வரலாமா? நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்கள் தேசத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்களுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில்
கிரியை செய்வார் என்பதற்கு சந்தேகமில்லை. எனவே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வேத புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை சொஸ்தமாக்கி அவனுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த மனுஷனை சொஸ்தமாக்கி அவன் சுகம் பெற்று வீடு திரும்பினான். 25வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள். அந்த மனுஷன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பெரிய தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு விசை மாத்திரம் இன்றைக்கு விசுவாசித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை கொண்டு வரும். அதே லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமை தேவ பிள்ளைகளை, இங்கு ஒரு மனுஷனுடைய விசுவாசம் தேவனால் பாராட்டப்படுகிறது. இங்கே 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனுக்கு திடீரென்று வியாதி வந்துவிட்டது. அந்த வியாதி வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு ஒரு தெய்வீக சுகம் வேண்டும் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி விரும்பினான். அந்த அதிகாரத்தினுடைய முதற் பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு 2வது வசனம் சொல்கிறது, அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். கவனிக்கிறீங்களா அருமை தேவ பிள்ளைகளே? இங்கு பாருங்கள், வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். இன்றைக்கி வேலைக்காரங்க வியாதிப்பட்டு கிடந்தால் அவங்களுக்கு நன்மை செய்கிறவங்கள பார்க்கவே முடியாது. நன்மை செய்கிறவங்கள பார்க்கவே முடியாது. அவங்கள அப்படியே உடனே புறக்கணித்து போடுவாங்க. நீங்கள் சாமுவேலின் புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். நீங்கள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படித்து பாருங்கள். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி வேலைக்காரங்க வியாதிப்பட்டால் அவங்கள வழியில் கைவிட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளை கூட வியாதி படுக்கையில் இன்றைக்கி விட்டு போகிறாங்க. குடும்பங்களில் வியாதி வரும்போது அந்த வியாதியின் நிலைமையிலேயே அவங்கள தள்ளி விட்டுட்டு போகிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன், இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் இந்த மனுஷன், இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று, எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்கள். தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் தேவனிடத்தில் மன்றாடுகிறான். வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்தில், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்போ என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான்.
அங்கே அந்த வியாதிஸ்தனுக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ தெரியல. அவனுடைய விசுவாசம் அங்கே முக்கியப்படுத்தப்பட்டதாக எங்கேயுமே பார்க்க முடியலை. தன்னுடைய வேலைக்காரனுக்காக இவன் விசுவாசித்தான். நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு உங்கள் கணவர் விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் விசுவாசியுங்க. ஏன் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் அற்புதத்தை பெற முடியாமல் போகிறீங்க என்றால், உங்களுக்கு நெருக்கங்கள் வரும்போது உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிறது. அதனால் உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்க முடியலை. உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய விசுவாச குறைவு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தடை பண்ணுகிறது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியாமல் போய்விடுகிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணணும். நான் இந்த செய்தியினுடைய கடைசியில் உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு, ஒருவேளை விசுவாசமே நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்கள் விசுவாசம் பெருகுவதற்கு என்ன செய்யணுங்கிறது இந்த செய்தியினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் கவனமாக கேட்டு அதை பின்பற்றினால் அந்த விசுவாசம் நிச்சயமாக உங்களுக்குள்ள பெருகும். நீங்களும் தடைபட்ட அநேக நன்மைகளை கடவுளிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான வியாதி கட்டுகளில், பலவிதமான போராட்டங்களிலே, பலவிதமான நெருக்கங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து இந்த நாட்களில் காத்திருக்கலாம். எனக்கு ஒரு தெய்வீக அற்புதம் நடக்காதா என்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ நாள் முயற்சி செய்தீர்கள், அற்புதத்தை காண முடியவில்லை, நன்மைகளை காண முடியவில்லை. யார் காரணம்? என்ன காரணம்? அவர்கள் அற்புதத்தை பெற்றாங்க, இவங்க அற்புதம் பெற்றாங்கன்னு சாட்சி சொல்கிறாங்களே, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதா? என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எத்தனை வருஷமாய் போராடி கொண்டிருக்கிறேன் என்று காலங்கள் தாமதமாகி மனம் சோர்வடைந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு தெய்வீக அற்புதத்தை தருவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதத்தை பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே பெருக பண்ண வேண்டும். நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு ஆச்சரியப்பட்டார். 9வது வசனத்தில் பாருங்கள், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. நன்றாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இருந்த காலங்களில் எதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டதே கிடையாது. காரணம், அவர் தேவன். இயேசு செய்த அற்புதங்களை கண்டு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டதாக பைபிள் இருக்கிறது. பல மனிதர்கள் இயேசுடைய அற்புதத்தை கண்ட உடனே, ஓ, இது எவ்வளோ பெரிய அற்புதம். முந்தின அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே இயேசு அற்புதத்தை செய்து அந்த காற்றும் கடலும் அடக்கக்கூடிய சூழ்நிலையில் சீசர்கள் கண்டு, ஓ, இவர் எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் நம்முடைய விசுவாசம். இந்த நூற்றுக்கு அதிபதி என்னுடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்படுத்தியது. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தேவனையே ஒரு மனுஷனுடைய செயல் ஆச்சரியப்படுத்துகிறது என்றால் அது விசுவாசம் ஒன்றுதான். அப்படியானால் அந்த விசுவாசம் எவ்வளவு மேலானது. இன்றைக்கி நம்ம விசுவாசம் இல்லாதனால தான் கர்த்தரை நம்ப முடியலை. கஷ்டம் வரும்போது சோர்ந்து போயிடுறோம், நெருக்கம் வரும்போது சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தில் தளர்ந்து போயிடுறோம். நீங்கள் மறுபடியுமாக அதே லூக்கா சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெபாலே தலைவனாகிய யவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில்
திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவனுக்கு 12 வயதுள்ள ஒரு பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த யவீரு என்று சொல்லக்கூடிய ஜெபாலய தலைவன், ஜெப ஆலய தலைவன், நம்ம முன்னே பார்த்த 100க்கு அதிபதி, அவன் ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தவன். யவீரு ஜெப ஆலயத்தை நடத்துகிறவன். அந்த மனுஷனுக்குள்ள தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும்னு ஆண்டவரிடத்தில் வருகிறான், மன்றாடுகிறான், தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனுடைய வீட்டுக்கு வருவதற்காக பயணமாய் புறப்பட்டு வருகிறான். இப்படி யவீருவும் இயேசுவும் திரளான ஜனங்களும் அவரை நெருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது 43வது வசனத்தில் இருந்து 48வது வசனம் வரை படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இடையில் ஒரு பெண் வந்து இயேசுவை இடைமறிக்கிறாள். அவளுக்கு 12 வருஷம் பயங்கரமான பெரும்பாடில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சம்பவம் நடக்கிறது. அவள் இயேசுவை தொடுகிறாள், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது, அவள் சுஸ்தமாகிறாள். அப்போ இயேசு அங்கே நின்று பேசிக்கொண்டே நிற்கிறார். இங்கே யவீருடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை சாக கிடக்குது, உயிர் பிரிகிற நேரம். இந்த 12 ஆண்டு காலம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதிப்பட்டு வந்தவள் இயேசுவை தொட்டு, இயேசு அங்கே நின்று அவளோடு பேசி ஜனக்கூட்டத்தினிடத்திலெல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே யவீருடைய இருதயத்தில் தாங்க முடியாத ஒரு துயரம் அவனை தொற்றி கொள்ளுகிறது. என்ன துயரமான்னு தெரியுமா? அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதம் 49 வசனத்தை சொல்ல, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவளை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். ஐயோ, என் பிள்ளைக்கு இயேசு வந்திருந்தா, இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்க வராமல் இருந்திருந்தா, இவாட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்ததுனால என் பிள்ளை செத்து போயிட்டே, நான் இனி என்ன செய்வேன்? அந்த செய்தி யவீருடைய இருதயத்தை உடைத்து போட்டது. ஒருவேளை யவீர் இப்படி யோசிச்சிருப்பார், என் மகளுடைய உயிருக்கு மரணத்துக்கு காரணமானது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இவ வந்து குறுக்க வந்ததுனால என் பிள்ளை உயிர் போயிட்டே. வேதனையோடு கூட அந்த செய்தி யவீருடைய காதுக்கு மட்டும் விழலை, அது இயேசு கிறிஸ்துவின் காதுகளிலும் அந்த சத்தம் விழுந்தது, அந்த செய்தி வந்தது. உடனே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, 50வது வசனத்தில். இயேசு அதை கேட்டு, இயேசுடைய காதுகள் அந்த சத்தம் விழுந்துட்டு, உடனே இயேசு, என்னால் முடியாதப்பா, உன் பிள்ளை இறந்து போச்சு, நான் வந்து சுகமாக்கலான்னு நினச்சேன், இடையில இந்த பெண்மணி வந்ததுனால உன் பிள்ளையை என்னால் சுகமாக்க முடியல, விடலை. இயேசு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகளுக்கு, இந்த யவீருடைய மகளுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு, நீ விசுவாசியப்பா, நீ என்ன நம்பு, நான் உனக்கு சுகம் தருவேன், உன் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை தாங்குறார். நீ விசுவாசத்தில் சோர்ந்து போயிட்டேன்னா உன் பிள்ளையை நான் சுகமாக்க முடியாது, நீ விசுவாசத்தில் தளர்ந்துட்டானா நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் உன் பிள்ளை மறிச்சிட்டா ரைட், ஆனால் கவலைப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, நான் உன் பிள்ளையை சுகமாக்குவேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கே திடப்படுத்துகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேறு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் அங்கே விசுவாசம், அந்த செய்தி, அந்த துக்க செய்தி, தன்னுடைய பிள்ளை மரித்து உயிரோடு இருக்கிற வரைக்கும், வியாதியாய் படுத்திருக்கிற வரைக்கும் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. மரித்து போனாள்னு சொன்ன உடனே யவீருடைய இருதயத்தில் விசுவாசம் இழந்து போனது. அந்த இழந்து போன விசுவாசத்தை இயேசு தட்டி எழுப்பி, யவீருவே, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். உடனே இயேசு அந்த யவீருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அவங்க எல்லாருக்கும் ஜனக்கூட்டங்கள்லாம் போகிறாங்க. போன உடனே 51 வசனம் சொல்லுகிறது, அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர
வேற ஒருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பாருங்க, அங்கே நிறைய மக்கள் வந்து யவீருடைய வீட்டில் கூடியிருக்கிறாங்க. பிள்ளை இறந்து போச்சுங்கிற செய்தி வேகமாய் பரவி இருக்கும். சொந்த பந்தங்களெல்லாம் அலறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து, ஐயோ 12 வயதுள்ள ஒரு பிள்ளை இறந்து போனாளே என்று சொல்லி எல்லாரும் அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன செய்கிறப்பாங்க, பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயை மாத்திரம் வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டார். எல்லாரும் வெளியே போங்க. ஏன் இயேசு அதை செய்தார்? ஏன் இயேசு அதை செய்தார்? ஏன் அதை செய்தார் என்றால், அங்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்க இயேசுவை பரிகாசம் பண்ணினாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்க 53வது வசனத்தில், அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். காரணம், அவர்களுக்குள் விசுவாசம் இல்லை. இவங்க நகைக்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இவங்களை வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போனால் அங்கே இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. காரணம், அங்கே அவிசுவாசியான மக்கள் இருக்கிறாங்க. 54 எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. வெளியேற்றினார் எல்லாரையும். காரணம் என்ன? இங்கே அவிசுவாசிகள் இருக்காங்க. இந்த அவிசுவாசிகளால் அற்புதம் நடக்காது. தேவனுடைய அற்புதம் தடைபடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம அற்புதத்தை பெற முடியாமல் போகிறது நம்முடைய அவிசுவாசம். இன்றைக்கி நீங்கள் தேவனை விசுவாசிங்க. தேவனை விசுவாசித்தா கட்டாயம் அற்புதம் நடக்கும். பல அற்புதங்கள், பல நன்மைகள் நீங்கள் தேவனிடத்தில் பெற முடியாமல் கடந்த காலங்களில் போகிறதுக்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம், நம்முடைய அவிசுவாசம். தேவனை நம்ப முடியலை. சபைக்கு போகிறோம், வசனம் கேட்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், நம்பிக்கை இல்லை. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் நம்பி பாருங்கள். முறுமுறுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உயர்த்துவார். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மைகளை நீங்கள் இழந்து போயிட்டீங்களா? பெற முடியாத பல ஆசீர்வாதங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக குடும்பத்துக்கு முன்பாக தடைபட்டு கிடக்கிறதா? இன்றைக்கு எல்லா தடைகளும் கர்த்தர் உடைக்கிறதுக்கு உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பதற்கு என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடைசியில் நான் உங்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லுவேன்னு சொல்லி. எப்படி விசுவாசத்தை பெருக பண்ணுவது? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17லிருந்து 27 வரையிலும் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மருவமலையில் போய் சீசர்களோடு கூட மருவமாகிற அந்த சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். அந்த சமயத்தில் கீழே வந்து மலைக்கு கீழே, மருவமலைக்கு கீழே இயேசு கிறிஸ்துவனுடைய 9 சீஷர்கள் இருக்கிறாங்க. 3 பேரை மாத்திரம் ஆண்டவர் மருவமலைக்கு அழைத்து போனார். இந்த 9 பேர் கீழே இருக்கும்போது ஒரு மனுஷன், ஊமையான ஆவியுடைய ஒரு மகனின் தகப்பன், ஊமையான ஆவியுள்ள ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இந்த 9 சீஷர்கள்ட்டையும் ஜெபம் பண்ண சொல்கிறார். அவங்களால அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு சுகமாகலை. உடனே மருவமலையிலிருந்து இயேசு கீழே இறங்கி வரும்போது இயேசுவின் இடத்துல வந்து அந்த மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சீசர்கள்ட்ட கொண்டு வந்து துரத்துறதுக்கு சொன்னோம், இந்த மகனை சுகமாக்க கேட்டோம், அந்த சீசர்களால் அது கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள கடிந்து கொள்கிறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லி அங்கே 9ஆம் அதிகாரம் 18-19 படித்து பாருங்கள். அங்கே சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்க சீசர்களை அவர் கடிந்து கொண்டதுக்கப்புறம் அந்த மகனுடைய தகப்பனை பார்த்து சொல்கிறார். இயேசு அவனை 23 வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் என்ன செய்யலாம் பாருங்க, 24 வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். விசுவாசிக்கிறேன், ஆனால் என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது. நம்ம எல்லாரும் இன்றைக்கி இப்படித்தானே இருக்கிறோம். விசுவாசம் உண்டு,
ஆனால் அவிசுவாசமும் இருக்கு. அதனால் என்ன நடக்கலை? அற்புதம் நடக்கலை. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் விசுவாசம் எனக்குள்ளே பெருகணும். விசுவாசத்தை நான் பெருக பண்ணுறதுக்கு என்ன செய்யறது? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் விசுவாசம் பெருகும். அது நிமித்தம் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவீங்க. வேத புஸ்தகத்தை அதிகமாக வாசிங்க. நல்ல ஜெபத்தில் தரித்திருங்க. நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா கேளுங்க. தேவனை ஆராதித்து சபையில் போய் நல்லா ஐக்கியப்படுங்க. அப்படி செய்ய செய்ய விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருங்கும்போது நன்மை பெருகும், ஆசீர்வாதமும் உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசமே இல்லாமல் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற முடியாமல் மிகவும் மனம் சோர்வடைந்து கவலையோடு கண்ணீரோடு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏக்க பெருமூச்சுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய விசுவாசம் பெருகட்டும். அவருடைய விசுவாசத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள் நிர்மூலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணி இந்த நாட்களில் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய நன்மை நான் நிறம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchugurin. Contact 944 277 8986.